தாத்தாவின் மாயப்பெட்டி. அன்பான குழந்தைகளே, ஒரு காலத்தில ஒரு அழகிய தமிழ் வீட்டில் ஒரு அன்பான தாத்தா இருந்தார். அவர் கண்களில் எப்போதுமே ஒரு குறும்புத்தனம் இருக்கும். அவர் ஒவ்வொரு புன்னகையிலும் ஒரு கதை இருக்கும். ஒரு நாள் தாத்தா தன் பேரக்குழந்தைக்கு ஒரு விசேஷ பரிசை கொடுத்தார். அது ஒரு புதிர்பெட்டி. அந்த புதிர்பெட்டி மந்திரமும் ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு மாயப் பெட்டி. அந்த பெட்டி வளவளப்பான அடர் நிற மரத்தால் ஆனது. அதில் அழகான வேலைப்பாடுகள் இருந்தன. பேரக்குழந்தை பெட்டியை திருப்பி திருப்பி பார்த்தது. எப்படி திறப்பது என்று தேடியது. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சிறிய மறைந்திருக்கும் தாழ்பாளை கண்டுபிடித்தார்கள். ஒரு கிளிக் என்ற சத்தத்துடன் புதிரின் முதல் பகுதி திறந்தது. சட்டென்று அறை பளபளத்தது. சுழலும் ஒளியெங்கும் நிரம்பியது. ஒளி மங்கியதும் அவர்கள் தங்கள் வரவேற்பறையில் இல்லை. அவர்கள் பிரம்மாண்டமான பிரகதீஸ்வர் கோவிலுக்கு முன்னால் நின்றிருந்தார்கள். ஆனால் அது மேகங்களுக்கு நடுவே மிதந்து கொண்டிருந்தது. கற்பனை செய்து பாருங்கள், பொதுவாக தரையில் உயர்ந்து நிற்கும் அந்த பெரிய கல் கோவில் இப்போது மேகங்களுக்கு நடுவே மெதுவாக மிதந்து கொண்டிருந்தது. அதன் பொன் கோபுரங்களைச் சுற்றி பறவைகள் வட்டமிட்டன. இனிய பாடல்களை பாடின. ஆச்சரியத்துடன் பேரக்குழந்தை மிதக்கும் கோவிலைச் சுற்றி பார்த்தது. ஆனால் சீக்கிரமே வீடு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. பெட்டி மீண்டும் பிரகாசித்தது. அவர்கள் தாத்தாவின் வீட்டிற்கு திரும்பி வந்தனர். ஆவலுடன் அவர்கள் அடுத்த புதிரில் ஈடுபட்டனர். இந்த முறை அவர்கள் வெவ்வேறு மரத்துண்டுகளை சரியான வரிசையில் நகர்த்த வேண்டும். அது கொஞ்சம் தந்திரமானது. ஆனால் அவர்கள் மனம் தளரவில்லை. அடுத்த நொடியே பூவ் மற்றொரு ஒளிச்சுழல். இந்த முறை அவர்கள் மெரினா கடற்கரையில் தங்களை கண்டுபிடித்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரிந்த மணல் கடற்கரை அல்ல. அது ஒரு பசுமையான காடு நிறைந்த கடற்கரை. உயரமான மரங்கள் கடல் ஓரம் வரை வளர்ந்து இருந்தன. வண்ணமயமான பறவைகளும் குறும்புக்கார குரங்குகளும் கிளைகளில் ஊஞ்சலாடின. அலைகள் மெதுவாக கரையை தட்டின. காட்டின் ஒலிகளால் காற்று நிரம்பியிருந்தது. பேரக்குழந்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தது. தாத்தாவின் வீட்டிற்கு திரும்பி வந்ததும் அடுத்த புதிரை தீர்க்க ஆவலுடன் காத்திருந்தார்கள். இந்த முறை அவர்கள் சிறிய பொன்னிற சாவிகளை திருப்ப வேண்டும். கடைசி சாவி கிளிக் என்று பொருந்தியதும் ஒளி மீண்டும் சுழன்றது. இந்த முறை அவர்கள் குற்றால அருவியில் இருந்தனர். ஆனால் இவை சாதாரண அருவிகள் அல்ல. இந்த அருவிகள் பாடின. ஒவ்வொரு நீர்வீழ்ச்சியும் வெவ்வேறு இசையை எழுப்பி ஒரு அழகான இயற்கையான மெல்லிசையை உருவாக்கியது. வானவில் மேக மூட்டத்தில் நடனமாடியது. காற்றும் இசையாலும் மாயத்தாலும் நிரம்பியிருந்தது. இறுதியாக கடைசி புதிருக்கு நேரம் வந்தது. இதுவே மிகவும் சவாலானது. பெட்டியை ஒரு விசேஷ வழியில் திருப்புவதும் சுழற்றுவதும் இதில் அடங்கும். ஒரு இறுதி கிளிக் சத்தத்துடன் பெட்டி முழுவதுமாக திறந்தது. உள்ளே ஒரு சிறிய பளபளக்கும் கண்ணாடி இருந்தது. ஆனால் பேரக்குழந்தை கண்ணாடியை பார்த்தபோது தங்கள் உருவத்தை பார்க்கவில்லை. அவர்கள் தாத்தாவை அன்புடன் புன்னகைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். ஒளி கடைசி முறையாகச் சுழன்றது. அவர்கள் தாத்தாவின் வீட்டிற்கு திரும்பி வந்தனர். புதிர்பெட்டி இப்போது மூடப்பட்டிருந்தது. அவர்கள் பயணித்த இடங்களில் அல்ல, குட்டீஸ். புதிர்பெட்டியில் இருந்த மாயம் எங்கே இருக்கிறது தெரியுமா? அது தாத்தாவின் அன்பிலும் அவருடன் கழிக்கும் நேரத்திலும் தான். அன்பும் கதைகளும் தான் உண்மையான மந்திரம்.